நான் வந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன், அதெல்லாம் ரைட் உண்டு. திரைத்துறையில் வந்து நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நடிகர் ஆனேன். அப்போ நான் என்னுடைய இது இதாங்க, அப்படி மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னாக்க எனக்கு அதில் என்ன இருக்குது இல்லையா? அப்போது சீரியல் காலத்திலேயே வந்து எனக்கு வந்து இவர் காமெடி பண்ணார், ரைட்டு ஓகே அப்படின்ட்டு இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் கேரக்டர் எனக்கு அந்த காலத்திலேயே கொடுத்தாங்க இல்லையா? சுந்தர் கே விஜயன், திருமுருகன் அவர்கள், காமெடியில் இந்த சைடு எஸ்என் சக்திவேல் அவர்கள், அதுக்கப்புறமா எனக்கு வந்து இன்னும் காமெடியில் முதல்ல கொடுத்த என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர், இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி பல கேரக்டர்கள் அங்கேயே என்னை வந்து ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. டப்பிங் பேசும் பொழுது காலம் சென்ற ஐயா ஆரூர்தாஸ் அவர்கள், சகோதரர் மருதபரணி அவர்கள், எங்கள் பிரகாஷ் மாமா, இப்படி எல்லாருமே வந்து காமெடி கேரக்டர், சீரியஸ் கேரக்டர் எல்லாமே மாற்றி மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இது வந்துடுது இல்லையா? இப்போ ஜெகதீஷ் ஸ்ரீகுமாரன் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், எக்ஸ்ட்ராடனரியான திறமை. அவங்க காமெடியும் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது சீரியஸாக பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து காமெடியாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த சீரியஸாக வரும்போது அதையும் பேசணும் இல்லையா? அப்போ நான் அங்கேயே ட்ரெயின் ஆகிறேன் இல்லையா? அந்த மாதிரி தான் இதில் வரும்பொழுது நான் பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் எனக்கு காமெடி பண்ணுறது கஷ்டமா, சீரியஸ் பண்ணுறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பண்ண எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான். ஒன்றும் இது கிடையாது. நான் எங்கள் டப்பிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் ட்ரைனிங் ஆகியிருக்கேன் இல்லையா?